வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் கிரேவியை தான் பார்க்க போகிறோம். கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட்டர் கார்லிக் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 200 கிராம் பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது கரிஞ்சு போகாமல் சூப்பராக ரோஸ்ட் ஆகி செம்ம சாஃப்டாக வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா சைடும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வெறுமனையே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், செம்ம சாஃப்டாக ஆகிடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிடுங்க, அப்போ தான் வாயில் மாட்டாமல் இருக்கும். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டு இதில் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகணும். இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 to 1.5 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்குறதுனால நல்லா நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் பாலையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் பாலாக கூட சேர்த்துக்கலாம், திக்காகிடும். ஆனால் இதை மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்னஸ் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுவே கொதித்து நல்லா திக்காய் வரும். அப்பப்போ அடி பிடிக்காமல் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா க்ரீமியாக ஆகிடும். அப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். அப்படியே வெண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். இதுலேயும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கார்னிஷிங்காக கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போது இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பட்டர் கார்லிக் பன்னீர் கிரேவி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் நான் கூட சர்வ் பண்ணேன். ஜென்ரலாக இந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற கிரேவி நான் மாதிரி மைதாவில் செஞ்ச ரெசிபீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப காரம் வேண்டாம், எனக்கு ரொம்ப க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான ரெசிபி. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கார்லிக் ஃப்ளேவரில் இருக்க கிரேவிஸ் எல்லாமே. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.